ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான பிரிஞ்சால் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, 1 கப்பு வேர்க்கடலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய கத்திரிக்காய். முதல்ல நம்ம வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணிக்கு போடுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கூட போடலாம், பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிடலாம். நீங்கள் சின்ன கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே ஆம்ஸ்டர்டாமில் எங்களுக்கு பெரிய கத்திரிக்காய் தான் நிறையா கிடைக்கும், அதனால தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கத்திரிக்காவை வெளியவே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது கருத்துரும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும், கடுகு நல்லா பொரியட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடைக்காது, அதனால நான் ஃப்ரோசன் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனோன்னு நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் குக்காக கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனோன்னே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் நம்ம வச்சுருக்க பூண்டு, 1 கப்பு வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரைக்க போகிறேன். இது நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பொடியாக அரைக்க போகிறேன். 1-2 அரைக்க போகிறேன். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, பொடியாக தான் இருக்கணும், ட்ரையாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ஒரு 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகணும், இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், அது நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. 1-2 வேர்க்கடலை முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு செக் பண்ண கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் எப்போயுமே சமைக்கும் போது இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து சமைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வேர்க்கடலை, அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, கத்திரிக்காய் அதெல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மசாலா. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே செமையாக இருக்குது. இது ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இது நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, புலாவ் எது கூட வேணால் சாப்பிட்லாம். எல்லாத்தோடையும் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாலா உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த யம்மியான பிரிஞ்சால் மசாலா பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.